செல்ஃப் டிரைவிங் காரில் முக்கியமாக பார்க்குறது அந்த கார் எத்தனாவது அட்டாமிக் லெவலில் இருக்க தான் பார்ப்பாங்க. பேசிக்காக அட்டாமிக் லெவலில் என்னென்னா அது ஒரு 6 அட்டாமிக் லெவலில் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 ஒரு காருக்கும் ஒரு அட்டாமிக் லெவலில் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 அட்டாமிக் லெவல் என்னென்னா எதுவுமே இல்லை. ஜஸ்ட் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஏதாச்சும் விஷயம் நடந்தால் ஜஸ்ட் எமர்ஜென்சிக்காக ஒரு அலர்ட் மட்டும் கொடுக்கும். வேறு எதுவுமே பண்ணாது. ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சி அலர்ட் மட்டும் தான் கொடுக்கும். அட்டாமிக் ஃபர்ஸ்ட் லெவல் என்னென்னா அடாப்டிவ் க்ரூஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ரோட்டில் ஒரு கார் ஓட்டிட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி கார் வந்து ஒரு 85 கிலோமீட்டர் வந்து போயிட்டுருக்கு. அந்த 85 கிலோமீட்டர் கார் போகிற ஸ்பீடில் உங்கள் கார் வந்து ரொம்ப வேகமாக போயிடக்கூடாதுனால ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்ணி அந்த கார் வந்து போயிட்டுருக்கும். செகண்ட் அட்டாமிக் லெவல் என்னென்னா ஹேண்ட் ஆஃப். நீங்கள் கை எடுத்துடலாம், ஆனால் மற்றபடி கண்ட்ரோல் ஸ்டீரிங் எல்லாமே அப்படி தான் இருக்கும். இன்கேஸ் வேறு ஏதாச்சும் சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் வந்து மேனுவலாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து ஹேண்டு நீங்கள் எடுத்துலாம். கரண்ட்டாக டெஸ்ட்லாம் இந்த லெவல் தான் இருக்குது. ஆனால் அவங்க வந்து 5th லெவலுக்கு போயிட்டாங்க. ஜஸ்ட் அது அனௌன்ஸ்மெண்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் மார்க்கெட்டில் வந்து கமர்ஷியலாக வரல. இதுதான் செகண்ட் லெவலில் டெஸ்ட்லாம் இருக்குது.